யோசுவாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் கவனிப்பீர்களானால், யோர்தானின் நடுவில் இஸ்ரவேலர்கள் கடந்து கரையேறின சம்பவம் அதில் என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் அதில் ஒரு காரியத்தை சொல்கிறாரு, அடையாளமாக 12 கற்களை என்ன செய்யணும், நிறுத்த வேண்டும். இந்த அடையாளங்களை குறித்து உங்கள் பிள்ளைகள் உங்கள்கிட்ட கேட்கும்போது நீங்கள் அவங்களுக்கு இன்னென்ன பிரகாரமாக பதில் என்ன செய்யணும், சொல்லணும். 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து ஆண்டவர் இந்த வார்த்தைகளை என்ன செய்திருக்கிறார், சொல்லியிருக்கிறார். 6:7 அது இருக்குது. அதே போல் 21ஆம் வசனத்திலிருந்தும் கடைசி வரைக்கும் இந்த பிள்ளைகள்கிட்ட அடையாளமாக ஞாபகக்குறியா இவைகள் நிறுத்தப்பட்டிருப்பதின் நோக்கம் என்ன என்பதை நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா தலைமுறைகள் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய தரிசனம். இன்றைக்கி நாம் எவ்வளோ வைராக்கியமாக இருக்கோம், எவ்வளோ விசுவாசமாக இருக்கோம், கர்த்தரை எவ்வளோ உறுதியாய் பின்பற்றுகிறோம் என்பது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததோ, அதை போல் நம்முடைய பிள்ளைகளும் நம்மை காட்டிலும் இன்னும் அதிக ஆர்வத்தோடு கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள் என்ன செய்யணும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இது ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் நம்பினார். ஏன் அப்படின்னா, தனக்கு பின்வரும் சந்ததிக்கு நான் தேவன் என்று அவன் என்ன செய்வான், கண்டிப்பாக சொல்லி கொடுப்பான். இதே போல் தான் இன்றைக்கும் நம்மள்ட்ட ஆண்டவர் நாம் அப்படி இருக்கணுங்கிறத தொடர்ந்து நடைபெறுகிற ஒவ்வொரு சம்பவங்களின் வழியாக ஆண்டவர் சொல்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்குறோம். உபாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தா, உன் பிள்ளையோடு நீ பேசுன்றார். அவன் உட்காரும் போதும், எழுந்திருக்கும் போதும், நீ வெளியில் நடந்து போகும்போதும் அவனோடு நீ பேசுன்றார். எதுக்கு இந்த நிலைக்கால்களில் இது இருக்குது, எதுக்கு இது ஜன்னலில் தொங்குது, எதுக்கு இது வஸ்திரத்தின் ஓரத்தில் தொங்குது, எதுக்கு இது ஞாபகக்குறியாக இருக்கிறது, ஏன் இதெல்லாம் இப்படி அடையாளமாக நீங்கள் மாட்டி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி உங்கள் பிள்ளைகளோடு நீங்கள் கருத்தாய் போதியுங்கள் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். இதெல்லாம் நம்ம செய்ய தவறிட்டோம் அப்படின்னா பின்வரும் தலைமுறைகள் தேவனை அறிகிற அறிவிலிருந்து அவர்கள் விலகுவதற்கு என்ன இருக்குது, வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய பிள்ளைகள் மேலே அதிகம். உண்மைதானா? நம்ம பிள்ளைகள் நம்மை விட ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம். நம்ம படித்ததை காட்டிலும் நம்முடைய பிள்ளைகள் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படுறோம். அந்த உயர்ந்த கல்வியை அந்த பிள்ளைகள் பெற்றுக்கொள்வதற்கு எங்கே சேர்த்தா நல்லாயிருக்கும் இப்போவே நம்ம பிளான் பண்ணுறோம். அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை மிகுந்த வளமானதாய் மாற்ற என்னென்ன அடித்தளம் இட வேண்டுமோ அதெல்லாம் செய்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ஆயத்தமாகிறோம். இதெல்லாம் ஒரு பெற்றோராகிய நம்முடைய கடமை என்பதில் தவறே இல்லை. ஆனால் இதை காட்டிலும் உங்கள் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியது தேவன் யார். அதில் தான் ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்கும்போது நீங்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டிக்கு முன்பாக யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போனதினால் அவைகள் வைக்கப்பட்டிருக்கிறது. யோர்தானை கடந்து போகிற போது யோர்தானின் தண்ணீர் பிரிந்து போயிற்று. ஆகையால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என்றான். ஏன்னா யோர்தான் நதியில் நாட்டப்பட்ட அந்த கல்லை எப்பவுமே என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. யோர்தான் கரை புரண்டு ஓடும்போது என்ன செய்ய முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அதில் தண்ணீர் வற்றி இருக்கிற காலங்கள் என்ன செய்யலாம், குறைந்திருக்கிற காலங்களில் பார்க்கலாம். அப்போ திடீர்னு உங்கள் பிள்ளை என்ன இதில் வரிசையாக ஒரு 12 கல் நாட்டப்பட்டு இருக்கிறதே, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் இது நினைப்பூட்டும் அடையாளம். இந்த நதி பிரவாகித்து ஓடிக்கொண்டிருந்த போது நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் இந்த நதியை வற்றி போக பண்ணினார். வெட்டாந்தரையில் நடந்து போகிற மாதிரி இந்த நதியில் நாங்கள் நடந்து போனோம். அந்த நதியில் நாங்கள் நடந்து போனோம் என்பதற்காக நாட்டப்பட்ட அடையாளம். அப்போ தேவன் எவ்வளோ பயங்கரமானவர், எவ்வளோ பெரியவர், அவர் எவ்வளோ பெரிய அதிசயத்தை செய்திருக்கிறார். தம்முடைய ஜனங்கள் கடந்து செல்ல தடையாக இருந்த யோர்தான் அவர் என்ன செய்திருக்கிறார், பிளந்திருக்கிறார். இந்த அற்புதத்தை உன் பிள்ளைக்கு நீ என்ன செய்யணும், சொல்லணும். இப்போ 2வது பாருங்கள், இவங்க வெளியில் வந்ததுக்கப்புறம் இன்னும் ஒரு 12 கல்லை கில்காலில் என்ன செய்கிறாங்க, நாட்டுறாங்க. அவைகளை குறித்து 21வது வசனத்தில் பாருங்கள், இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி
நாளை உங்கள் பிள்ளைகள் இந்த கற்கள் ஏதென்று தங்கள் பிதாக்களை கேட்கும்போது நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலர் வெட்டாந்தரை வழியாய் இந்த யோர்தான் என்ன செஞ்சாங்க? அப்போ பூமியில் உள்ள சகல ஜனங்களை இதை அறியணும். வெளியில் இருக்கிற அடையாளத்தை இந்த கற்கள் ஒன்று போல் இருக்கு, வரிசையாக நாட்டப்பட்டு இருக்கிறது. அது குறிப்பாக 12 எண்ணிக்கையில் இருக்கு. இது என்ன காரணம் அப்படின்னு புறஜாதிகள் அறியணும். அதே நேரத்தில் நீங்களும் என்ன செய்யணும்? கர்த்தருக்கு பயப்படணும். ஆண்டவர் அதான் எழுதி வச்சிருக்கிற பாருங்க, நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படணும். அப்போ கர்த்தர் எவ்வளோ பெரியவர் என்பதை ஏதோ அற்புத கிரியைகளில் பார்ப்பதோடு புகழ்ந்து அப்படி போயிடக்கூடாது. அவர் இந்த யோர்தானை கடப்பதற்கு சில ரூல்ஸ்லாம் வச்சுருந்தார். உடன்படிக்கை பெட்டியை சுமந்துட்டு வர ஆசாரியர் அவங்க கால் படணும், அவங்க பாதம் பட்டோன்னு தான் அதெல்லாம் என்ன செஞ்சுது. அப்போது 2000 மூலம் கேப்பில் நாங்கள் நடந்து வரணும். அதை கடந்து போகிற வரைக்கும் ஆசாரியர்கள் எங்கேயே நின்னாங்க? அந்த நதிக்குள்ளே நின்னாங்க, வெட்டாந்தரையில் நின்ன மாதிரி நின்னாங்க. அதுக்கப்புறம் அவங்க கரை ஏறினதுக்கு அப்புறம் அவங்க கால் வெளியில் வந்தது தான் தாமதம். மறுபடியும் என்ன செஞ்சுட்டு நதி மறுபடி கரை புரண்டு ஓட ஆரம்பித்தது. அப்போ இதெல்லாம் செஞ்சது கர்த்தர். அப்போ இப்படிப்பட்ட தேவனுக்கு நீங்கள் கடைசி வரைக்கும் பயந்து என்ன செய்யணும்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும். சங்கீதத்தில் ஒரு வசனம் வாசிக்கிறோம், பிள்ளைகளே நீங்கள் வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறத நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அப்போ அவருடைய கிரியைகளிலே அவர் எப்படி மகத்துவமானவராக இருக்கிறார், அவர் செயல்களிலே எப்படி ஆச்சரியமானவராக இருக்கிறார் என்று அவருடைய மகிமை பிரதாபங்களை சொல்லுகிறதோடு கூட மாத்திரமல்லாமல் அவருக்கு பயந்து நடக்கிறதையும் நம்ம தான் என்ன செய்யணும்? சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவங்களுக்கு ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை வைத்திருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்களை வச்சிருக்கிறார், இதெல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம அறிவிக்க வேண்டியது அவசியம். நம்ம பிள்ளைகளோடு நம்முடைய குடும்ப பாரம்பரியங்களை பேசுகிறது நல்லது. ஆமென். நம்முடைய குடும்பங்களிலே நம்முடைய முன்னோர்கள் செய்த அரிய பெரிய சாதனைகளெல்லாம் பேசுகிறது நல்லது. ஆனால் இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறத காட்டிலும் ஆண்டவர் யார், அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவருடைய கிரியைகள் எப்படிப்பட்டது, அவர் தமக்கு பயப்பட வேண்டும் என்று எதற்காக எதிர்பார்க்கிறார், அவருக்கு பயந்து நடப்பது என்றால் என்ன, அவருக்கு பயந்து நடப்பது எப்படி, கர்த்தருக்கு பயப்படாமல் போனால் என்ன சம்பவிக்கும், இதெல்லாவற்றையும் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டியது அவசியம். அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நம்ம பிள்ளைகள் கேள்வி கேட்பாங்கங்கிறது ஏற்கனவே பைபிளில் இருந்துச்சு, இருக்கு. முந்தின தலைமுறைகளில் உள்ள பிள்ளைகள் பேசினதுக்கும் நவீன தலைமுறைகளில் இருக்கிற பிள்ளைகள் பேசுறதுக்கு என்ன இருக்குது? நிறைய மாற்றங்கள், வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ அந்த பிள்ளைகள் கேட்குற கேள்விகளுக்கெல்லாம் அவ்வளோ எளிதாக என்ன செய்ய முடியாது, பதில் சொல்ல முடியாது. ஆகவே நீங்கள் வேதாகமத்தில் இருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு தேவனை அறிமுகம் பண்ணுவதற்கு நீங்கள் இந்த வேதாகமத்தின் தேவனை முதலாவது நன்கு அறிந்திருக்க வேண்டும். இந்த தேவனாகிய கர்த்தருக்கு மதிப்பு கொடுக்க, கனம் கொடுக்க நீங்கள் முதலாவது என்ன செய்யணும்? அறிந்திருக்க வேண்டும். ஏன்னா கிறிஸ்தவர்களாய் வாழ்வதை இன்றைக்கி உலகம் அற்பமாக என்ன செஞ்சிட்டு இருக்கு, பேசி கொண்டிருக்கிறது, ஆராதிப்பதை அசட்டை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு அடுத்த காரியங்களிலே முக்கியத்துவங்கள் குறைந்து வருகிறது. குறிப்பாக ஊழியம் செய்வது என்பது உதாசீனப்படுத்தப்படுகிறது. நமக்கு படிக்கிறதுக்கு 1000 இருக்குது. நம்ம படித்து பட்டதாரியாகி உலகத்தில் ஒரு முக்கியமான ஸ்தானத்தில் போய் பேர் பிரஸ்தாபத்தோடு வாழணும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்போ மனிதர்கள் என்ன செஞ்சிட்ருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. இப்போ எந்த பெற்றோரை கேட்டாலும் என் பிள்ளைய என்ன செஞ்சிடணும், டாக்டர் ஆக்கிடணும், கலெக்டர் ஆக்கிடணும், அல்லது ஏதாவது ஒரு துறையில் பெரிய பிஸ்னஸில் மேலே கொண்டு வந்துடணும். பிள்ளைகள்கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள், எந்த பிள்ளைகிட்ட கேட்டாலும் நானும் ஏதாவது என்ன செஞ்சிடணும், ஐ வாண்ட் டு பிகம் அ டாக்டர் ஆர் இன்ஜினியர் சம்படி எல்ஸ் அப்படின்னு தான் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இந்த தலைமுறையில் எனக்கு கர்த்தர் தந்த என் மூத்த பிள்ளைய நான் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்பேங்கிற பெற்றோர் குறைவு. அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. எனக்கு ஆண்டவர் தந்த அத்தனை பிள்ளைகளை நான் கர்த்தருக்கே அர்ப்பணிக்கிறேன் அப்படி சொல்கிறவங்கள இன்றைக்கி தேடியும் காணாது இருப்பாங்க. இந்த மாதிரி தான் என்ன செய்யுது
இருக்குது. என் பிள்ளைய நான் ஊழியத்திற்கு அர்ப்பணிக்கிறேன் பாஸ்டர், அவன் மேலே அழைப்பு இருந்தால் அவன் முழு நேரமாக ஊழியம் செய்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம், ஆகவே நீங்கள் அதுக்காக ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு பிள்ளைகளை பாஸ்டர்கிட்ட கொண்டு வந்து ஜெபிக்கிற பெற்றோர்கள் இன்றைக்கி பார்க்க முடியலை. இன்றைக்கி எங்கேயாவது கூடுகையில் முகாம்களில் அந்த ஊழியம் சம்பந்தப்பட்ட அர்ப்பணிப்புக்கு அந்த பிள்ளைகள் தங்களுடைய இருதயத்தை இப்போ என்ன செய்கிறதில்ல, திறந்து கொடுக்கறதில்ல. அப்படிப்பட்ட இடங்களுக்கும் பிள்ளைகளை பெற்றோர் என்ன செய்கிறதில்ல, அனுப்புகிறதே இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸுக்கு போக வேண்டியது இருக்குது, ஸ்பெஷல் கிளாஸுக்கு என்ன செய்ய வேண்டியது இருக்குது, போக வேண்டியது இருக்குது. இப்படி உலக சம்மந்தப்பட்ட காரியங்களுக்கு தான் எல்லோரும் என்ன செஞ்சிட்ருக்காங்க, முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. ஒரே ஒரு வாழ்க்கை தான். உங்களுக்கு தான் ஊழியம் செய்யறதுக்கு என்ன இல்லை, வாய்ப்பு இல்லை. ஆனால் உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறார், வாய்ப்பை வைத்திருக்கிறார். உங்கள் தலைமுறைகளுக்கு ஆண்டவர் அந்த பாக்கியத்தை வச்சுருக்கிறார். அப்போ இதெல்லாம் நீங்கள் கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் உங்கள் பிள்ளை தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, ஒருவேளை இந்த பிள்ளை நீங்கள் ஊழியத்திற்கு அழைத்தால் இந்த பிள்ளை நான் மனப்பூர்வமாக உங்களுக்கு கொடுப்பேன்ப்பா. இந்த பிள்ளை மேலே உங்கள் ஊழிய அழைப்பு இருந்தால் அதை ஏற்ற நேரத்தில் என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்கப்பா. இந்த பிள்ளையை நீங்கள் ஏற்ற நேரத்தில் ரட்சிங்கப்பா. இந்த பிள்ளையை ஏற்ற நேரத்தில் பரிசுத்தாவின் வல்லமையினால் நிரப்புங்கப்பா. இந்த பிள்ளை நல்ல வேத அறிவில் வளர்ந்து பெருக உதவி செய்யுங்கப்பா. இந்த பிள்ளை நல்ல ஒரு ஜெபிக்கிற பிள்ளையா எனக்கு வளர்த்து தாங்கப்பா. இந்த பிள்ளையை ஒரு பரிசுத்தமாக வளர்க்க எனக்கு கிருபை தாங்கப்பா. இப்படிலாம் நம்ம ஜெபித்து வேதத்தை வாசித்து அவர்களோடு கூட கலந்துரையாடி அவர்கள் கேட்கும் வேதாகமத்திலிருந்து கேட்கும் சில காரியங்களுக்கு விளக்கம் சொல்லி நம்ம கற்றுக் கொடுத்து வளர்த்தாதான் இந்த காலத்தில் நம்முடைய தலைமுறைகள் கிறிஸ்தவ தலைமுறைகளாக இருக்குமே தவிர, அதாவது உண்மையாய் கர்த்தரை ஆராதிக்கிற தலைமுறைகளே இருக்குமே தவிர, மற்றபடி பெயரளவில் சண்டே கிறிஸ்டியனாக தான் என்ன செய்வாங்க, இருப்பாங்க. ஆகவே நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை, வேதாகமத்திலிருந்து கற்றுக் கொடுக்க வேண்டியவைகளை கற்றுக் கொடுப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்போம். நம்முடைய தலைமுறைகள் தேவனை சேவிக்கிற தலைமுறைகளாய் உருவாக்கப்படுவார்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்த பிதாவே, எங்கள் தலைமுறைகளை குறித்த அக்கறையை நீர் எங்களுக்கு தாரும். எங்கள் எதிர்கால சந்ததிகள் உம்முடையவர்களாய் இருக்க வேண்டும் ஆண்டவரே. அவர்கள் இந்த உலகத்திற்குரியவர்களாய் மாறிவிடக்கூடாது. ஆகவே அவர்களுக்கு நினைப்பூட்ட வேண்டியவைகளை நினைப்பூட்ட, அவர்களுக்கு நீர் செய்த மகத்துவமான கிரியைகளை சொல்லிக் கொடுக்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ன என்பதை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க பெற்றோர்களாகி எங்களுக்கு கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.